பிஜேபியோட எந்த உறவும் நம்ம வச்சுக்கூடாது. இப்போ அந்த சூழல் ஏன் வச்சுக்கூடாதுன்னா பிஜேபியும் பிஜேபி சார்ந்த அந்த காவி சங்பரிவார அமைப்புகள் இந்தியா முழுக்க கலவரத்தை தோன்றாங்க. விபி சிங் ஆட்சி எதனால கவிழ்க்கப்பட்டுச்சு, எதனால அந்த அணி சேர்க்கை நடந்துச்சு, இதை பற்றிலாம் அதிமுக காரங்களுக்கு போதிய அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியும். அப்போ அந்த சூழல்ல தமிழ்நாட்டில் பிஜேபி திமுகவுக்கு எதிர்கட்சியாக பிஜேபி வருவது என்பது எல்லோருக்குமே ஆபத்து. அது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே ஆபத்து. இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதிமுக காரங்க இந்த எலெக்ஷனில் நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டோம், அதனால நம்ம சில கேசஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து அதிமுக கண்ணு முன்னாடி பிஜேபியோட போய் ஒன்றும் இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதாக்கு அப்புறம் கலந்து போகுது. இதெல்லாம் கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் எல்லாரோட சாதி தெரியுது. அது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நாசுக்கா எல்லாரும் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே முஸ்லீம்களை நான் கேட்டால் மட்டும் இந்த மதவாதி இந்தியாவில் ஊழலில் மாற்றப்பட்ட ஒரு முஸ்லீம் தலைவர் யாராச்சும் சொல்லுங்க, ஒரு பேர். வணக்கம் தோழர். இன்றைய காலகட்டத்துக்கு சாதியும் மதமும் தாண்டி அரசியல் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. குறிப்பிட்டு என்ன சொல்ல வரேன்னா, 2 நாள் முன்னாடி அதிமுக சிறுவனை பிரிவு இணைச் செயலரான திரு அப்துல் ஜாஃபர் அவர் வந்து நான் சொல்லி தான் அதிமுக வந்து பாஜகவில் கூட்டணி வைக்கிறதுக்காக நான் முன்மொழிஞ்சேன். ஏன்னா குறிப்பாக 2026 தேர்தலில் வந்து அதிமுக கணிசமான முஸ்லீம் வாக்குகளை இழந்திருக்கு. இது பொதுவாக நான் என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கே வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு பேச்சு எடுத்தார். எப்படி பார்க்குறது இதை? இல்லை, இப்போ நீங்கள் முதல் கேள்வி சாதியும் மதத்தையும் தாண்டி அரசியல் செய்ய முடியாது. இந்தியாவில் சாதி பெரும் பிரச்சனை தான். அப்போ சாதி ரீதியாகத்தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையும் வேட்பாளர்கள் நிறுத்தி வைக்கப்படுறாங்க. அதில் நான் இந்த கட்சியாக இருக்கலாம், இல்லை அந்த கட்சியாக இருக்கலாம், எந்த கட்சிக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருந்தாலும் அந்த தொகுதியில் யார் அறுதி பெரும்பான்மையாக இருக்கிறாங்களோ இல்லை பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர்கள் தான் நிறுத்தி வைக்கப்படுறாங்க. இது இந்தியா முழுக்க இதுதான் யதார்த்தம், எல்லா மாநிலங்கள்லையும். இப்போ இந்தியா முழுக்க இதுதான் யதார்த்தம். அப்போ இந்தியாவில் சமீபமாக ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக வந்த பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு 90களுக்கு பின்பு நிகழ்ந்த இந்துத்துவ அரசியல், வலதுசாரி அரசியலுக்கு பின்பு இந்தியாவில் ஒரு பெரும்பான்மை இந்து பெரும்பான்மை வர அரசியல் வந்து ஒரு அரசியல் பெரும்பான்மையாக மாறுது. இப்போ மத பெரும்பான்மை அரசியல் பெரும்பான்மை அரசியலுக்குள்ளால நகருது. அப்போ அந்த இடத்தில் இந்தியாவில் தவிர்க்க முடியாமல் முஸ்லீம்கள் மன்றமையாக்கப்படுறாங்க. தவிர்க்க முடியாமலோ பல்வேறு காரணங்கள் வழியாக, அது பிஜேபியில் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகள்ல இருந்தும் முஸ்லீம்கள் வந்து இல்லாமல் ஆக்கப்படுறாங்க. அது காங்கிரஸ்லையும் சரி, அதிமுகலையும் சரி, திமுகலையும் சரி. அப்போ கடந்த 1/4 நூற்றாண்டு 90கள்ல இருந்து இப்போது வரைக்கும் 2025 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக எல்லா கட்சியில இருந்தும் ஆர்ஜேடி, சமாஜ்வாதி, எல்லா கட்சியில இருந்தும் ஒரு கணிசமான ஒரு முஸ்லீம் பிரதிநிதிகள் 90கள் வரைக்கும் இருந்த பிரதிநிதிகள் யாருமே அதற்கு பின்பு வந்து இல்லாம கொஞ்சமா மாற்றமையாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதிமுக போன்ற கட்சியில வந்து அதிமுகவுக்கு எம்ஜிஆர் காலகட்டங்கள்ல இருந்து ஒரு முஸ்லீம் ஆதரவு தரப்பு இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா முஸ்லீம்களோட வாக்கு என்னைக்குமே இந்தியா முழுக்க முஸ்லீம்களோட ஓட் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ஒரு செக்யூலர் பார்ட்டிஸ்க்கு தான் ஓட் பேட்டர்ன் விழுவும். அதிமுக வரணும், இல்லை திமுக, காங்கிரஸ், பிஜேபி இல்லாத, அதாவது மதவாத தரப்பு இல்லாத ஒரு தரப்புக்கு தான் முஸ்லீம்களோட ஓட் பேட்டர்ன் விழுந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே எல்லா சிறுபான்மையிலும், ஸ்ரீலங்காலையும் சரி, பாகிஸ்தான்லையும் சரி, பங்களாதேஷோ இல்லை வேற நாடுகள்லையும் சரி, அப்போ யூரோப்பா எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல அந்த மைனாரிட்டிஸ் யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் பெட்டரான செக்யூலர் பார்ட்டிஸை தான். அது முஸ்லீம்கள் மட்டும் இல்லை. அப்போ அந்த நேஷன் ஸ்டேட்டோட அந்த தேசிய வரையறைக்குள்ளால இருக்கக்கூடிய சிறுபான்மை ஒரு ஃபார் பெட்டரான தனக்கு பாதுகாப்பான ஒரு செக்யூலர் தரப்புக்கு, அதுக்கு அந்த செக்யூலர் தரப்பு வந்து தனக்கு நம்பகமானதா இருக்கா, அது சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் உறுதி செஞ்சிருக்கா, அதெல்லாம் கேள்விக்கு உட்பட்டதான். ஆனா அதையும் கடந்து வலதுசாரி பக்கம் போகல எந்த சிறுபான்மையும் உலகம் முழுக்க. அதுதான் இந்தியாவிலும் நடந்திருக்கு. அப்ப இன்னைக்கு கடந்த 1/4 நூற்றாண்டு அரசியலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகளோ இல்லை திமுகவோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சிகள் என்னவா புரிஞ்சிருக்கிறாங்க? இப்போ அப்துல் ஜஃபார்ன்றவர் அதிமுக போன்ற ஒரு வெகுஜன கட்சியில ஒரு சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளராக இருக்கிறார். அவர் ஒரு முஸ்லீமா இருக்கிறார்.
இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இதை நார்மலைஸ் பண்றாரு. தமிழ்நாட்டிற்குள்ளாக பிஜேபி இல்லாத முஸ்லீம்கள் தான் பிஜேபி எதிர்க்கு. தமிழ்நாட்டில் திமுகவும் பிஜேபி எதிர்க்குது, அண்ணா திமுகவும் ஒரு காலகட்டத்தில் மோடியா லேடியான அம்மா எதிர்த்தாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கு. அப்போ பிஜேபி வந்து தீண்டப்படாத இல்லை அப்படின்னு சொல்றது கூட தவறான வார்த்தை, ஒரு எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு கட்சி அது. பிஜேபியோட எந்த உறவும் நம்ம வச்சுக்கூடாது. அப்போ அந்த சூழலில் ஏன் வச்சுக்கூடாதுன்னா பிஜேபியும் பிஜேபி சார்ந்த அந்த காவி சங்பரிவார அமைப்புகள் இந்தியா முழுக்க கலவரத்தை தூண்டுறாங்க, கலவரங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அது நேரடியாக பிஜேபின்ற கட்சி பண்ணலைன்னா கூட வெவ்வேறு பஜ்ரங் தள், விஹெச்பி, இந்து முன்னணி, சனாதன சங்கு, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து கடந்த கால நூற்றாண்டுக்கு மேல வந்து நிகழ்த்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து குஜராத் படுகொலையா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே போலாம். இன்னைக்கும் உத்தரகாண்ட்ல முஸ்லிம் கடைகள்ல தேடி போய் அடிச்சதெல்லாம் உத்தரகாண்ட் இருக்குது, ஹரியானா இருக்கு, ஜார்க்கண்ட் இருக்கு, யூபி இருக்கு. எல்லா மாநிலங்கள்லயும் முஸ்லிம்கள் மீது வெறுப்பையும் தெலுங்கானா வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் பார்த்தோம்னா வெளிப்படையாக பள்ளிவாசல் முன்னாடி நின்று வெறுப்பு கோஷங்களை எழுப்பக்கூடிய பிஜேபி மந்திரிகளையும் பிஜேபி எம்எல்ஏக்களையும் எம்பிகளையும் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல நீங்க பிஜேபியோட கூட்டணி வைப்பது என்பது ஏதோ ஒரு தேர்தல் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுன்ற மாதிரி அந்த அப்துல் ஜஃபார்ன்ற நபர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது ஏதோ ஒரு திமுகவும் இல்லை வேற ஏதோ ஒரு கட்சி, இல்லை அண்ணா திமுகவும் ஒரு இன்னொரு கட்சி, ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை வேற ஏதோ ஒரு கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சியோ ஏதோ ஒரு கட்சி ஒரு கூட்டணி வைக்கிற மாதிரி அதை ஒரு அரசியல் கட்சியாக புரிஞ்சுருக்கிறார். பிஜேபி இங்க இருக்கக்கூடிய ஏன் இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னு புரியலன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக காரங்க இப்ப அதிமுகவோட எஸ்டிபி முன்னாடி கூட்டணியில இருந்தாங்க, கூட்டணியில இருந்து வெளியே வந்தாங்க. அப்ப அந்த கூட்டணி வைக்கிறதுக்கான ரீசன் தமிழ்நாட்டில் அதிமுக மாதிரியான ஒரு செக்யூலர் தரப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்பதான் அதிமுக வஸ் திமுக இல்லை திமுக வஸ் அதிமுகன்ற ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸ் இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளால வெல்ஃபேர் பாலிடிக்ஸ், அதாவது மக்கள் நல அரசியல், மக்கள் நலத்திட்ட அரசியல பேச முடியும். பிஜேபி மாதிரி வந்துச்சுன்னா ஓ மதம் பெருசா, ஏன் மதம் பெருசா, இல்லை அந்த சாமி பெருசா, இந்த சாமி பெருசா, இந்த மதச்சண்டைகள் தான் உருவாகிட்டு இருக்கு நம்ம பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல. அப்ப அதிமுகவோட அந்த வரலாறை எடுத்து பார்த்துட்டா அதிமுக எங்கேயும் வெறுப்பை கக்குனது கிடையாது. அப்ப அதிமுக போன்ற கட்சி பிஜேபி தன்னோ செரிச்சு உள்ள ஒண்ணும் இல்லாம செய்யறதுக்கான வேலை நடந்துருச்சு. இனிமே அதிமுகவால் நிக்க முடியுமான்றதுலாம் தெரியல. ஆனா சிவசேனா போன்ற ஒரு ஒரு பிராந்தியத்துல மராத்திய தேசியவாதத்திற்குள்ளால இந்து தேசிய கட்சியவே ஒண்ணும் இல்லாம சுக்குநூறா நாளா உடைச்சு போட்டிருக்கிறாங்க. இப்ப அதிமுகல ஒரு தலைமை கிடையாது, அதுல ஒரு ஸ்திரமற்ற தலைமை, அந்த தலைமைக்கு ஒரு கொள்கை பிடிப்பும் கிடையாது. அப்ப எஸ்டிபி கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஒரு செக்யூலரா இருக்கணும், தமிழ்நாடு செக்யூலரா இருக்கணும்ன்ற காரணத்தை ஒட்டி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்களே தவிர அதிமுக வந்து அதோட ஸ்ட்ரென்த்தோட இருக்குது, அதிமுகவுக்கு எல்லாம் தெரியும், அதிமுக வந்து திறன்பட தமிழ்நாட்டை ஆளும், அந்த அடிப்படையில கிடையாது. தமிழ்நாடு ஏன்னா இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லயும் இன்னைக்கு ஸ்திரமற்ற நிலைமை, டீப் ஸ்டேட்னு நம்ம பேசுற அளவுக்கு லோக்கல் லெவல்ல நடக்கக்கூடிய கலவரங்களா இருக்கலாம், இல்ல ஒவ்வொரு கட்சிகளை உடைக்கிறத ஆர்ஜேடியை இதுவா பண்ணதா இருக்கலாம், நிதிஷ்குமாரை இது பண்ணதா இருக்கலாம், லல்லு பிரசாத் பண்ணதா இருக்கலாம். அப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்தியா முழுக்க. அப்ப 90களுக்கு பிறகு நடந்த பாபரி பள்ளி பின்பு நடந்த எல்லா கலவரங்களையும், அப்புறம் அன்னைக்கு நடந்த விபி சிங் ஆட்சிங்கிறது, விபி சிங் ஆட்சி எதனால கவிழ்க்கப்பட்டுச்சு, எதனால அந்த அணி சேர்க்கை நடந்துச்சு, இதை பத்திலாம் அதிமுக காரங்களுக்கு போதிய அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரியல. என்னமோ பிஜேபி வந்து மற்ற கட்சியோட இருக்கிறாங்க. போன எலெக்ஷன்ல 10,000 ஓட்டு, சும்மா ஒரு நம்ம கால்குலேஷன் சொல்றோம், 10,000 ஓட்டு அவங்களோட சேர்ந்து வாங்கிட்டேன், அதனால இந்த தேர்தலிலும் 10,000 ஓட்டு வந்துடும். அப்படிலாம் கிடையாது. போன தேர்தலில் 10,000 ஓட்டு திமுக வாங்குச்சுன்னா இந்த தேர்தலில் 8,000 வாங்கலாம், 12,000 வாங்கலாம். அப்ப அந்த கால்குலேஷன்ஸை வந்து இவங்க ஏதோ மேக்ஸ் கால்குலேஷன் மாதிரி A+A+B அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் வந்து அப்படிலாம் நடக்காது. ஒவ்வொரு எலெக்ஷனும் இப்ப மாநிலத்துல நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு ஒரு ஓட் பேட்டர்ன் ஒன்று விழுகும். அது முஸ்லீம்கள் இப்படி போடுறாங்கன்னு சொல்ல எல்லா சமூகங்களும் என் மாநிலத்தோட முதல்வர் என்னவா இருக்கணும் அது ஒரு கால்குலேஷன் இருக்கும். அப்ப சென்ட்ரல்ல யார் வரணும் அது ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். நம்ம உள்ளூர்ல கவுன்சிலர் போகும்போது அது ஒரு கால்குலேஷன் இருக்கும். நான் இந்த ஏரியா கவுன்சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், இல்லை நான் எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அது இந்த கட்சியெல்லாம் கடந்து அதுல வந்து திமுக அதிமுக எல்லாம் கடந்து பார்த்தோம்னா அந்த லோக்கல் முகம் தான் நிற்கும் ஒரு கவுன்சிலர் தேர்தலில். அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அப்ப நீங்க வந்து போன தேர்தலில் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சோம், நீங்க வந்து இந்த வாட்டி ஏன் தோத்துட்டீங்க, இது கணக்கே கிடையாது. அப்படிலாம் வந்து ஓட்டு மக்கள் எல்லாம் போட மாட்டாங்க. இன்னொன்னு அதிமுக வந்து தன்னை இப்ப எடப்பாடி வந்ததுக்கு பிறகு அவர் கட்சியை வந்து ஹோல்ட் பண்ணி அதை கொள்கை ரீதியாக இந்த கட்சி தான் நான் தெளிவான கட்சி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும். கடந்த 4 வருஷத்துல திமுகவுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி, திமுகவுக்கு எதிராக அவர்கள் பேசியதே கூட ஒன்றும் கிடையாது.
திமுகவுக்கு எதிராக பண்ண போராட்டங்கள் எதுவும் கிடையாது. அப்ப நீங்க வந்து அந்த கூட்டணியில இருந்து பிரிஞ்சுட்டேன்னு சொல்லி இன்னைக்கு அமித்ஷாவோட அந்த அறிவிப்பு நடக்குது. அமித்ஷா அறிவிப்பு நடந்ததுக்கு அப்புறம் முதல் போராட்டம் பொன்முடிக்கு எதிராக பொன்முடி பேசியது தவறுதான். அப்ப முதல் போராட்டமே ஒரு மதவாத போராட்டமா அனௌன்ஸ் ஆகுது. பிஜேபி கூட்டணியோட வந்து பொன்முடி பேசியது தவறுதான். அதை யாருமே சரின்னு சொல்லல, திமுக காரங்களும் சரின்னு சொல்லல, நாமளும் சரின்னு சொல்லல, அதை கண்டிக்க வேண்டியதான். அப்ப 4 வருஷத்துல அதிமுகவும் பாஜக சாயில், அதாவது மதவாத அந்த அரசியல். ஏன்னா அவங்களுக்கு கொள்கை தெளிவு இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குது. ஏன்னா அதோட விளைவு அப்துல் ஜஃபார் பேசுறதா இருக்கலாம், இல்லைன்னா இவர் நம்ம வடசென்னை. இது எப்படி நம்ம எடுத்துக்குது? அரசியல் புரியாமையா இருக்குமா, இல்ல அவங்களோட கொள்கை மதவம்சம் பண்றதுக்கு தான் அப்படி ஒரு பயணம் மேற்கொள்றாங்களா? அதிமுக வந்து கொள்கை ரீதியான கட்சி எல்லாம் கிடையாது. அதிமுக அம்மா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாங்க. எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறம் அம்மா கையில போகுது. ஒரு 20 வருஷம் அந்த கட்சி, 20-25 வருஷத்துக்கு மேல 90 காலகட்டத்துல இருந்து 91ல இருந்து அப்படி பார்த்தோம்னா 2017-16 வரைக்கும் ஒரு 25 வருஷம் வந்து ஜெயலலிதா அம்மையார் கையில தான் இருக்கு கட்சி. இப்போ அந்த அம்மையார் சொல்லுவாங்க, வருவாங்க, தேர்தலுக்கு வந்தோம்னா கை நீட்டுவாங்க, கை நீட்டோம்னா எலெக்ஷனுக்கு வரும், ஓட் பேங்க் விழுகும், இவ்வளவுதான் இருக்கே தவிர கொள்கை ரீதியா அந்த கட்சி வந்து ஏதாச்சும் முடிவுகள் எடுத்திருக்கா, இல்ல அந்த கட்சியில உள்ள ஒரு 10 மினிஸ்டர்ஸ் ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. ஜெயலலிதா அவங்க சொல்றதுதான் நடவடிக்கை. அவங்க ஏன்னா அதுதான் அப்படிதான் இருக்கு, அந்த கட்சியோட இயங்கு விசை வந்து கேரக்டர் அப்படிதான் இருக்கு, அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த சூழல்ல தமிழ்நாட்டுல இப்ப பிஜேபி, திமுகவுக்கு எதிர்கட்சியாக பிஜேபி வருவது என்பது எல்லோருக்குமே ஆபத்து. அது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே ஆபத்து. நம்மால் வந்து மக்கள் நலத்திட்டங்களை இப்ப நம்ம வந்து அதிமுக இருக்கும்போது, திமுக இருக்கும்போது நீங்க மிக்சி கொடுத்தீங்க, நீங்க சைக்கிள் கொடுத்தீங்க, நீங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு பஸ் பாஸ் கொடுத்தீங்க, இந்த மாதிரி சத்துணவு திட்டங்களுக்கு இருந்துச்சு, இல்ல நாங்க வந்து அடுத்த ஆட்சியில வந்தா இந்தந்த நலத்திட்டங்கள்லாம் கொடுப்போம், இதுதான் டிஸ்கஷன்ஸ். ஆனா பிஜேபி வந்து அந்த டிஸ்கஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அதிமுக வந்துச்சுன்னா இந்த எலெக்ஷனுக்கு வந்துச்சுன்னா நாங்க வந்து இதெல்லாம் செய்வோம்பா அப்படின்வாங்க. அதுல ஒரு 10 விஷயம் சொன்னா ஒரு 4 விஷயம் செய்வாங்க. அதே மாதிரி திமுக ஒரு 10 விஷயம் சொன்னுச்சுன்னா அதுல ஒரு 6 விஷயம் செய்யலாம், இல்ல 4 விஷயம் செய்யும். இந்த அரசியல் விவாதமே இதுக்குள்ளாலதான் இருக்கும். மக்கள் நலத்திட்டங்களுக்கு யார் முன்னுரிமை கொடுத்தா, இல்ல யார் செஞ்சா, இல்ல நாங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டுவோம், இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ஸை வந்து மேம்படுத்துவோம், சாலைகளை போடுவோம், இல்ல பார்க்ஸை கட்டுவோம், ஸ்கூல்ஸை மேம்படுத்துவோம். அப்ப பிஜேபி வந்து அந்த விவாதங்கள் எல்லாமே மதவாத விவாதங்களா மாறுது. இப்ப நீங்க மதுரை விஷயங்களே எடுத்துக்கீங்களேன், இந்த தர்கா விவகாரத்துல இருந்து எல்லாமே பிஜேபி உருவாகிறதுக்கு பின்பு வந்து என்ன நடக்குது, கடந்த ஆட்சியில வந்து பிஜேபியோட தான் இவங்க அதிமுக கூட்டணியில இருக்கும்போது தான் ஒரு போலியான ஒரு கேஸும் கூட வந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து கிறிஸ்துவ மதம் மாற்றம் பண்ணிட்டாங்க திண்டுக்கல், தூத்துக்குடியில. அதுக்கப்புறம் வந்து அவங்க உறவினர்களுக்குள்ள நடந்த பஞ்சாயத்து அது. அதை வந்து ஏதோ தமிழ்நாட்டு முழுக்க வந்து கிறிஸ்துவர்கள் ஏதோ ஒரு சதித்திட்டம் செஞ்ச மாதிரியும், கிறிஸ்துவ மிஷினரிகள் ஏதோ பண்ணிட்ட மாதிரிலாம் ஒரு விவாதங்களை கிளப்புறாங்களா. அப்ப அது வந்து ஆபத்தானது. இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதிமுக காரங்க இந்த எலெக்ஷன்ல நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டோம், அதனால நம்ம சில கேசஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், அது வந்து அவங்களால தப்பிக்க முடியும், எஸ்பி வேலுமணி தப்பிக்க முடியும், இல்ல மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து ஊழல் வழக்குகள்ல இருந்து தப்பிக்க முடியும், பவர்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா உங்க கட்சியோட ஸ்திரத்தன்மை, உங்க கட்சியோட கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை அடுத்த 25 வருஷத்துக்கு முஸ்லீம் சொசைட்டிக்குள்ளாலேயோ இல்ல ஒரு மிதமான ஒரு செக்யூலர் தரப்புகிட்டையும் அதிமுகவால கிரெடிபிலிட்டி எடுக்க முடியாது. இங்க இப்போ கட்சி பிஜேபில இருந்து பிரிஞ்ச ஒரே வருஷத்துல திரும்பி வந்து கூட்டணிக்கு போய் சேர்றாங்க. நாங்கள் வந்து பிஜேபியில கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்னா அவங்களோட கட்சியோட நம்பகத்தன்மை அது வந்து போகுது இல்ல. அதை பத்தியும் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. எனக்கு தேவை அதிகாரம், எனக்கு தேவை பிஜேபியோட கூட்டணி, நான் சில கேசஸ்ல இருந்து இப்போதைக்கு தப்பிச்சுக்கணும், இல்லை என் கட்சியில ரெட்டலை சின்னத்தை காப்பாற்றிக்கணும். கூட்டணி எப்படி வெவ்வேறு கலநிலை மாறினாலும் முஸ்லீம்களோட ஓட்டு வங்கிக்காகவே பயணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசியல்வாதிகள். அப்துல் ஜாஃபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களோட இனம், அவர் எப்படி அந்த வார்த்தையை வந்து பிரயோகிக்கலாம், இல்லை உங்களுக்கு அதிமுக முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார் இல்லையா, அது எந்த பறவையில முன்வைக்கிறார்? இப்போ அந்த இடத்துல வந்து நீங்க அதிமுகவில் இருக்கிறாரு, அவர் வந்து முஸ்லீமா இருக்கிறாரு அப்படின்னா அவரே இதுல எல்லாம் சொல்றாரு, போன் ரெக்கார்ட்லாம் சொல்றாரு, நான் வந்து ஒரு அதிமுக காரன். இப்ப நீங்க வந்து அவர் முஸ்லீமா கன்சிடர் பண்ண முடியுமான்றது ஒரு இல்ல. முதல்ல நான் அதிமுக காரன், அதுக்கப்புறம் தான் முஸ்லீமா இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல வந்து நான் அதிமுக காரன், அந்த இடத்துல வந்து போன வாட்டி நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தோம், ஆள் பலம் இருந்துச்சு, அரசியல் பலம் இருக்குது, அதனால நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறோம், எஸ்டிபியோட கூட்டணி வச்சதுனால உங்களுக்கு வந்து தேர்தலில் ஓட்டே ஒழுகல. அப்ப நீங்க கட்சி ரீதியா என்ன வேலை பார்த்தீங்கன்றதுக்கு அதிமுக 4 வருஷத்துல இல்ல கடந்த ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கடந்த 7-8 வருஷங்கள்ல வந்து அதிமுக முஸ்லீம் மக்கள்கிட்ட என்ன வேலை பார்த்துச்சு, இல்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து என்ன வேலை பார்த்துச்சு, இல்ல திமுக ஆட்சி அவர்கள் சொல்லக்கூடிய தீய சக்தியான திமுக வந்ததுக்கு பிறகு வந்து
திமுகவை எதிர்த்து கூட அவர்கள் நடத்திய போராட்டங்கள் என்ன, எடப்பாடி பழனிசாமின்ற தலைவர் மீது அவர்கள் உருவாக்கியக்கூடிய நம்பிக்கை என்ன. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு கட்சியோட போயிட்டா ஒரு 10,000 ஓட்டு வந்துடும், 10,000 ஓட்டு வந்துடும், A+A B இல்லை B+BC இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. அப்படியெல்லாம் வந்து எந்த தேர்தலிலும் யாருக்குமே ஓட்டு விடாது. திமுகவாக இருந்தாலும் சரி, SDPI கட்சியாக இருந்தாலும் சரி, எப்போதுமே தேர்தலில் வந்து மத்தியில் ஒரு தேர்தலும் மாநிலத்துக்கு ஒரு ஓட் பேட்டர்னும் லோக்கல் கவுன்சிலர் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு ஓட் பேட்டர்ன் தான் விழுவும். இது தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு பாலபாடம்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வந்து யார் நம்ம மூஞ்சி கண்ணு முன்னாடி தெரியுறாங்களோ, அது திமுகவோ அதிமுகவோ இல்லை வேற ஏதோ காங்கிரஸ் கட்சியோ, அந்த குறிப்பிட்ட நபர் நல்லவரா இல்லை எனக்கு கூட ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுவாரா இல்லை நம்ம பிரச்சனைலாம் சரி பண்ணுவாருன்னா அவர் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் ஓட்டு போட தான் செய்வாங்க. அது வந்து கட்சி பேதமெல்லாம் தாண்டி அப்போ வந்து இவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால வந்துடும். இல்லை, இப்போ இந்த கால சூழல் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கலைஞர் இருக்கிறதும் சரி, எம்ஜிஆர் இருக்கிறதும் சரி, 2 கட்சியிலுமே சிறுபான்மை அணி இருந்தது. அப்பவுமே பாஜக கூட்டணியில இருந்தது. அப்பவும் சிறுபான்மை அணி அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், அவங்க எலெக்ஷனுக்கெல்லாம் வேலை செஞ்சது தானே இருந்தாங்க. இப்போ இருக்கிற கல சூழல் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது 90களுக்கு பிறகு இந்தியாவில் மாறி இருக்கு. 92 பாபரி பள்ளிக்கு பின்பு மாறி இருக்கு. ஒரு முறை திமுக வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க, அதிமுக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் ஓட்டுகள் வந்து பெருவாரியான ஓட்டுகள் வந்து அதிமுகவும் போல திமுகவும் போல, அதனாலதான் அவங்க மோடியா லேடியா இருந்தாங்க. திமுக கூட்டணி வச்சதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு 20 வருஷம் ஆச்சு. திமுக கூட்டணி வச்சு ஒரு 20-22 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு சந்தேகத்திற்குரிய நபராகத்தான். அது வந்து பொலிட்டிக்கலாக நம்ம டிபேட் பண்ணும்போது நீ பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க தானே, காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுக்கு வந்து அவங்க சொல்ற ரீசன் வந்து நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சு திமுக ஒரு அளவுக்கு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க. அதிமுக நீங்க எதுக்கு போய் கூட்டணி செஞ்சீங்க? ஆர்கியூமெண்ட் எதுவும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்குதா? இப்போ வந்து நீட்டுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, மும்மொழி கொள்கைக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. மும்மொழி கொள்கைக்கு ஒன்று இருக்கு, நீட்டுக்கு ஒன்று இருக்கு, மாநில சுயாட்சிக்கு ஒன்று இருக்கு. இது எல்லாம் பிஜேபிக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்ப திமுக வாச்சு குறைஞ்சபட்சம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அது நடைமுறை இருக்குது இல்லை அதெல்லாம் சரி, ஒரு அரசியல் விவாதத்துக்கு நான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுதான்ப்பா நான் பிஜேபியோட இருந்தேன், என்னை வந்து தப்பா நினைச்சுக்காத அப்படின்றதுதான் அதோட வெளிப்பாடு. என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் வந்து உனக்கு எதிரிலாம் கிடையாது, நான் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறேன், இன்க்ளூசிவா தான் இருக்கிறேன்ற அந்த ஆர்கியூமெண்ட்டை திமுக ஃபிட் பண்ணுது. ஆனா நாம் வந்து அந்த நேரத்தில் திமுகவை எதிர்த்தோம். திமுக பிஜேபியோட கூட்டணி அலைன்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன் இப்பயும் கூட இந்த 4 வருஷத்துல மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாம் கலைஞர் சிலை திறப்புக்கு வந்து வெங்கையா நாயுடு வராரு, அதுக்கப்புறம் நாணய வெளியீட்டுக்கு வந்து வராங்க மினிஸ்டர்ஸ் வராங்க. அப்ப வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி வந்து ரைட் இந்த குட் பர்சன் வரைக்கும் கனிமொழி தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும். இப்போ திமுக பிஜேபியோட வெவ்வேறு வகையில் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் திமுக குறைந்தபட்சம் அந்த நரேட்டிவ் வச்சு செட் பண்றாங்க, இல்லை நான் எதுக்கு இருக்கிறேன்னாச்சும் சொல்றாங்க. அதிமுக காலையில அமித்ஷா வராரு, மதியானம் வரைக்கும் இருந்தாருங்க, எடப்பாடி பக்கத்துல உட்காந்துருக்காங்க, நீங்க எதுக்காக கூட்டணி போட்டீங்க? அப்போ அதிமுக ஜெயக்குமார்ல இருந்து இப்போ நேற்று சொன்னீங்க அப்துல் ஜாஃபர்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா தரப்பும் வந்து நாங்கள் தோத்து போயிட்டோம், எங்களை வந்து முஸ்லீம்கள் வந்து ஓட் பேக் எடுத்து, அது ஒரு சாக்கு போக்கு. உங்களோட மினிஸ்டர்ஸோட ஊழல் வந்து வெளியே வந்துடும், இல்லை பிஜேபி இடி ரைடு போட்டுருவான், இல்லை ரெட்டலை சின்னத்தை முடக்கிடுவான், இல்லை வந்து வேற தலைமை செங்கோட்டையன் வந்து 4 வாட்டி போறாரு. நம்ம வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்க்குறோம், தள்ளி ஸ்கூல் பசங்க மாதிரி நான் அவங்க கூட பேச மாட்டேன் காவுட்டன்ற மாதிரி செங்கோட்டையன் ஒரு 4 சீட்டு தள்ளி உட்காந்துக்கிறாரு, பக்கத்தில் உட்காந்தா கூட ஏதாவது புரிஞ்சுக்குவாங்கன்ற மாதிரி. அப்போ உங்களோட மினிஸ்டர்ஸோட ஊழல் இல்லைன்னா இடி ரைடு இல்லைன்னா இது வெளிப்படையான நீங்க கொள்கை ரீதியாக பிஜேபியோடு ஏன் கூட்டணி வச்சீங்கன்ட்டு எடப்பாடின்னு சொல்ல. அதுதான் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க. அப்துல் ஜாஃபர் என்னன்னா, இப்போ திமுக இது செஞ்சிருக்கு, அதிமுக இது செய்யல, சிறுபான்மைக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கல. இல்லை முஸ்லீம்ங்க, இவங்க முஸ்லீம் ஓட்டெல்லாம் நம்ம பாஜக கூட கூட்டணி வச்சதுனால ஓட்டு கிடைக்காது, அந்த மனப்பான்கு எப்படி வருதுன்னு கேட்குறேன். திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேர்தலில் வந்து எல்லா சமூகத்துக்கும் ஏதோ ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எஸ்டிபி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் மற்ற எல்லா சமூகத்துக்கும் எப்படி பட்ஜெட் ஒதுக்குறீங்களோ அதே மாதிரி கர்நாடகா சித்தராமையா கவர்மெண்ட் எப்படி பட்ஜெட் ஒதுக்குச்சோ அதே மாதிரி நீங்கள் பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் எந்த பட்ஜெட்டும் ஒதுக்கலை. முஸ்லீம்களோட நலத்திட்டங்களுக்கோ கல்விக்கோ வேலை வாய்ப்புக்கோ எந்த நலத்திட்டங்களுக்கும் ஒதுக்கலை. சமூக மேம்பாட்டு அதிமுகவும் இதான். அப்போ திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட இங்கே என்ன முஸ்லீம்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து வழங்கியிருக்குன்னா, நாகூர் தர்கா என்பது தனியார் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது ஒரு குடும்ப பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு தர்கா. அந்த தர்காவுக்கு வந்து ஒரு 25 கிலோன்னு நினைக்கிறேன் சந்தனத்தை கொடுப்பாங்க. ரம்ஜான் வந்துடுச்சுன்னா அரிசி கொடுப்பாங்க. சரி, இதை தாண்டி
முஸ்லீம் இயக்கங்கள், முஸ்லீம் சமூகம், தமிழ்நாட்டு முஸ்லீம் சமூகம் போராடி பல வருஷமா போராடி இதெல்லாம் பண்ணும்போது 2008 2009 காலகட்டங்களில் தான் இடஒதுக்கீடு 3% கிடைக்குது. அதுக்கு ஒரு 20 வருஷமா அமைப்பு கட்டி முஸ்லீம் இயக்கங்கள் பேசி அது கலைஞர் வீட்டில் தான் கிடைச்சு. அந்த இடஒதுக்கீடு நான் சொன்ன அந்த அரிசி, இந்த சந்தனம், இதை தாண்டி முஸ்லீம் சமூகத்துக்கான கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக என்ன மேம்பாட்டு திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இப்போ தலித் கம்யூனிட்டிஸ்க்கு மேம்பாட்டு திட்டங்கள் 3000 கோடி 4000 கோடி மேலே ஒதுக்குறாங்க. அது முறைகேடு நடக்குது போகுது, அதெல்லாம் சரி. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு ஒதுக்கீடு பண்றாங்க. அப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு பண்றாங்க. இதெல்லாம் மேம்பாட்டு இருக்கு, அங்கே கல்விக்கு கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும். இப்போ மைனாரிட்டி வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதுக்கு என்ன ஒதுக்கீடு கொடுக்குறாங்க? அப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவங்களுக்கு நான் ரம்ஜானுக்கு அரிசி கொடுத்துட்டோம், இல்லைன்னா நாகூர் தர்கால போய் சந்தனம் வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா ரம்ஜான் நேரத்தில் இஃப்தாரில் கலந்துக்கிட்டு தொப்பி போட்டு கஞ்சி குடிச்சிட்டோம். இது இருந்தால் முஸ்லீம் ஓட்டு. அப்போ இன்னொரு பக்கம் இந்த கடந்த கால நூற்றாண்டில் வளர்ந்த பிஜேபி அரசியல், மத்தியில் வளர்ந்தது, இந்தியா முழுக்க முஸ்லீம்கள் மீது நடந்த வன்முறை, இதெல்லாம் வச்சு பிஜேபி வந்துடும், அதனால எனக்கு ஓட்டு போட்டு நீ எனக்கு என்ன நலத்திட்டம் பண்ணுவான்னு சொல்ல மாட்டான். பிஜேபி வந்துடும், நீ அவங்க கூட போயிடாத, விஜய் கூட போயிடாத, இல்லைன்னா அதிமுக கூட நீங்க இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பாருங்கன்னா அதிமுக கூட போயிடாத, அதிமுக திமுக கூட போயிடாத, எது கேட்டாலும் யாரை கேட்டாலும் சுற்றி பார்த்தாலும் காங்கிரஸ் என்ன சொல்லுவான், பிஜேபி வந்துடும், அதனால எனக்கு ஓட்டு போடும். நீ காங்கிரஸோட நியாயப்பத்திரால் என்ன, அவங்களோட அந்த நியாயப்பத்திரான்ற தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்துருந்தாங்க? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒன்றும் கிடையாது. அப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸே இவங்க அனௌன்ஸ் பண்றது கிடையாது. அப்போ முஸ்லீம்களுக்கு ஏதோ அதிமுக செஞ்சிருச்சு, திமுக செஞ்சிருச்சு, எஸ்டிபி கட்சி என்ன சொல்லுதுன்னா நான் டிமாண்ட் வைக்கிறேன், டிமாண்ட் வைக்கிறதே நீங்க பல விஷயத்த செய்ய மாட்டீங்க. அப்ப நீங்க இந்த தேர்தலில் முஸ்லீம்களுக்கு நம்ம பேசுறதான், தொடர்ந்து பேசுறதான், எம்பி எம்எல்ஏ சீட்ஸ், எம்பி சீட்ஸை இது வரைக்கும் திமுக ஒரு முறை கூட வழங்கினது கிடையாது. இது வரைக்கும் அதிமுகவோட வரலாற்றுல அன்வர் ராஜா மட்டும்தான் ஒரே ஒரு முறை எம்பியா இருந்திருக்கிறாரு. அப்ப எம்பியாவும் இல்லை, எம்எல்ஏஸாவும் இல்லை. அப்ப நீங்க இவர் அப்துல் ஜாஃபர் சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தம். எல்லாருமே ஒரு அரசியல் கட்சிக்காரனுக்கு தெரியும் சாதாரண வார்டு கவுன்சில் எலெக்ஷன் எப்படி நடக்கும்ட்டு. அப்ப நீங்க முஸ்லீமோட நம்பிதான் அதிமுக இருக்கா? அப்ப நீ என்னவா இருக்கிற, உங்க கட்சியோட கொள்கை என்ன, கிரெடிபிலிட்டி என்ன, உங்க தலைவர் மீதான நம்பிக்கை, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான நம்பகத்தன்மை என்ன, இது எதுவும் தேவையில்லை. அப்ப இந்த அரசியல் கால்குலேஷன்ஸே பாருங்கன்னா, நீங்க ஏன்பா பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க, ஜெயிச்சிருவோம், போன எலெக்ஷன்ல 10,000 ஓட்டு வச்சு அப்படி கால்குலேட்டிவா அப்படி விழுந்துடும். ஏன் நடுவில் விஜய் இல்லையா, சீமான் இல்லையா ஓட்டை பிரிக்கிறதுக்கு, இல்லை ஓட்டை எடுக்கிறதுக்கு, இல்லை அவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க? இப்போ சீமானுக்கு ஓட்டு வருது, ஏன் ஓட்டு வருது? அது முஸ்லீம்கள் போடுறாங்க, போடலை, இல்லை மற்ற கம்யூனிட்டி போடுறாங்க, இல்லை ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கல, அது அந்த கொள்கை சாத்தியமான கொள்கையோ சாத்தியம் இல்லாத கொள்கையோ ஒன்று பேசுறாரு, ஓட்டு கொடுக்குது. அதே மாதிரிதான். அப்ப நீ என்ன பேசுற? நான் வந்தா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னாச்சு ஏதாவது சொல்றாங்களா அதிமுக? நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. ஏன் நான் ஓட்டு போடுறேன் போடல, நான் வந்தா இதெல்லாம் செய்வேன்னு நீங்க நம்பிக்கை பெறதுக்கு மக்கள்கிட்ட நீங்க போய் என்ன வேலை பார்த்தீங்க? 4 வருஷத்துல திமுக எதிர்த்து எந்த இதுவும் அதிமுக பண்ணல. இதுல உங்க மேலேயும் தப்பு இருக்கு இல்லையா? இப்போ பல பார்ட்டிஸ் வச்சிருக்கீங்க, அது குறிப்பிட்ட பேர் சொல்லணும்ல. நீங்க அதிமுகவில் ஒரு பார்ட்டி இல்லைன்னா வெளியே வந்தா இன்னொரு பார்ட்டி போய் சேர்றாங்க. அதே போல திமுகவும் சரி, முஸ்லீம் பார்ட்டிஸ் நிறைய பார்ட்டிஸ் இருக்கு. இந்த பார்ட்டி இங்க இல்லைன்னா இன்னொரு பார்ட்டி போய் சேர்றாங்க. இப்படி உங்களுக்குள்ளே அந்த ஒற்றுமையில தானே இருக்கீங்களா? முஸ்லீம் பார்ட்டிஸ் பல பார்ட்டிஸ் எல்லாம் கிடையாது. முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, மாமாக்கா இருக்கு, எஸ்டிபி இருக்குது, சரி. அதுக்கப்புறம் தெலுங்கானால இவர் இருக்கிறார், ஓய்ஸ். மொத்தம் 5 கட்சி தான் இந்தியா முழுக்க இப்ப இருக்கக்கூடியது நான் சொல்றேன். அப்ப மாமாகான்ற கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளால மட்டும்தான் இருக்கு. அப்ப மிச்சம் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய மார்க்க அமைப்புகள், இப்போ டிஎன்டிஜே இருக்கலாம், இந்த மாதிரியான அமைப்புகள் அவங்க மார்க்க ரீதியான விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க தவிர அரசியல்ல நேரடி எந்த பங்கும் செலுத்த மாட்டாங்க. இப்போ நீங்க அதிமுக பீரியட்ல திடீர்னு இந்த கருணாஸ் புலஞ்ச மாதிரி தமிம் அன்சாரி முளைச்சிருக்கிறாரு, அவ்வளவுதானே தவிர கருணாஸ் முளைச்சாரு இல்ல. அதாவது ஜெயலலிதா ஒரு கட்சி ஆதரித்தாங்கன்னா திமுக இன்னொரு கட்சி ஆதரிக்குது. அதுதான் அது ஏன் நடக்குதுன்னா, அப்ப நீங்க கடந்த 90களுக்கு பிறகு 1992 பாபரி பள்ளியெடுப்புக்கு முன்பு இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளுக்கும் முஸ்லீம்கள் மற்றமையாக்கப்படுறாங்க. அப்போ முஸ்லீம்கள் ஃபிராக்ஷன் ஆஃப் சொசைட்டிஸா பொலிட்டிக்கல் இதுவா, அதாவது செதறுண்டு வெவ்வேறு தரப்புகளாக மாற்றப்படுது. அப்ப அந்த இடத்துல தமிழ்நாட்டிலேயாச்சும் இவ்வளவு வச்சு கொஞ்சமாச்சும் ரைட்ஸ் எல்லாம் பேசுறோம். நார்த் இந்தியாவில் அமைப்பற்ற உதிரிகளாக இப்ப தோழர் திரும்ப சொல்ற மாதிரி அமைப்பாய் திரள்ன்ற மாதிரி தான் நார்த் இந்தியாவில் இருக்கு. நார்த் இந்தியாவில் எந்த அமைப்புகளும் கிடையாது முஸ்லீம்களை பாதுகாக்க. எஸ்டிபி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மஜ்லிஸ் ஓஎஸ்சியோட பார்ட்டி இருக்கு, மற்ற எந்த தரப்புமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு லார்ஜர் சொசைட்டிக்கு 25 கோடி முஸ்லீம்களுக்கு அமைப்பு இல்லை. அப்ப தமிழ்நாட்டிற்குள்ளால அப்ப நீங்க திமுக உள்ளால எத்தனை முஸ்லீம்கள் உள்ள அதிகாரத்துல இருக்காங்க? அதிமுக இருக்கிறாங்க,
அவங்கெல்லாம் என்னவா இருக்கிறாங்க, ஏன் இந்த அமைப்புகள்லாம் வந்துச்சு, ஏன் தமுமுக வந்துச்சு, ஏன் எஸ்டிபி வந்துச்சு, ஏன் அது காலத்தின் தேவை, இந்த அரசியலை நோக்கி போகிறது கிடையாது. அது எதனால உருவாச்சு இதை நோக்கி என்கிட்ட டிஸ்கஷன்ஸே வர்றது கிடையாது. என்கிட்டன்னு சொல்றது நான் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் கிட்ட. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பல அமைப்பாக இருக்கணும்னா நான் உன் கட்சியில இல்லை, திமுகலையும் இல்லை முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன், திமுகலையும் இல்லை. இன்னொரு பக்கம் என் சமூகம் இன்னொரு பக்கம் ஒடுக்குமுறைக்குள்ளாகப்படுது. நான் அதை பாதுகாக்கிறது, நான் என்ன செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு அமைப்புகளை நான் கட்டணும். அது வந்து நான் எல்லாத்தையும் தேர்தல் கணக்குக்குள்ளாலே பார்க்க முடியாது. அப்போ நான் வந்து எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்தாக இருக்கலாம், இல்லை வந்து என் மீது ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் தரப்பு தாக்கக்கூடிய தாக்குதலாக இருக்கலாம், நான் அதுக்கு அமைப்பு கட்டலாம். இப்போ மாமக கூட தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டை தாண்டி மாமகவும் கிடையாது. அப்போ நீங்கள் எஸ்டிபியும் மஜ்லிஸ் பார்ட்டியும் முஸ்லீம் லீக்கும் இருக்குது. முஸ்லீம் லீக்கும் கூட தமிழ்நாடு கேரளாவை தாண்டி இந்தியா முழுக்க இல்லை. அப்போ இந்தியா முழுக்க அமைப்பற்ற மக்களாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள். மார்க்க ரீதியாக டிஎன்டிஜே ஐஎன்டிஜே இந்த மாதிரி மார்க்க ரீதியாக அது செய்யலாமா கூடாதான்றதுக்கு அமைப்புகள் இருக்கும். அது ஒரு அரசியல், நேரடி அரசியல் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் கிடையாது. அப்போ உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்ல முஸ்லீம்கள் இல்லை. அப்போ நான் வந்து அதிமுகவையோ திமுகலையோ வச்சா மட்டும்தான். இப்போ நீங்கள் அதிமுக எஸ்டிபி கூட்டணி வைக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் மதவாத அரசியல் வளர்ந்துடக்கூடாது, திமுக அதிமுகன்ற ஒரு செக்யூலர் பாலிடிக்ஸ் இருக்கணுன்ற நோக்கம் எனக்கு இருக்குது, எஸ்டிபி கட்சிக்கு இருக்குது, ஒரு முஸ்லீமுக்கும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக ஆப்போசிட்டாக பிஜேபி வந்துச்சுன்னா இங்கே எந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் பேச முடியாது, எந்த மக்கள் நலத்திட்டங்கள் அரசியலையும் பேச முடியாது. அப்போ திமுக அதிமுக அது நம்ம பிடிக்கல, கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறோம், சில இடங்கள் வந்து அக்ரெசிவாக பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நாம் சேஃபாக இருக்க முடியும். அப்போ அந்த தொலைநோக்கு பார்வை முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அதிமுக கண்ணு முன்னாடி பிஜேபியோட போய் ஒன்றும் இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதாக்கு அப்புறம் கரைஞ்சு போகுது. அப்போ நாம் வந்து இது வந்து முஸ்லீம் சமூகம் இந்தியா முழுக்க எப்படி ஒடுக்குமுறையை ஃபேஸ் பண்ணுதோ இனியும் ஃபேஸ் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இந்துக்களோ மற்ற தரப்புகளோ என்னவாக இனி மாற போகிறாங்க, பிஜேபி கையில் குரங்கு கையில் பூ மாலை சிக்கிற மாதிரி என்ன சதற போகிறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒடுக்குமுறைகளால் இருக்கிறேன், எனக்கு இந்த ஒடுக்குமுறையை பற்றியான புரிதல் இருக்குது, நான் அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஓரளவுக்காச்சு தெளிவோ வலுவோ ஓரளவுக்கு வச்சிருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் என்னவா மாறப்போகுது, அது வந்து யார் கண்ட்ரோலுக்குள்ளால போகுது. இப்போ அதிமுக வந்து நீங்கள் எஸ்டிபி கேள்வி கொடுத்தீங்க, பல்வேறு ஊடகவியலாளர்கள் அதை கொஸ்டின் பண்ணுறாங்க. முஸ்லீம் லீக் இருக்கிறாங்க, அங்கே போயிட்டாங்க, திமுகவோட இருக்கிறாங்க, திமுகவோட சிறுபான்மை பிரிவாக முஸ்லீம் லீக் இருக்கு. முஸ்லீம் லீக்குன்ற அந்த பாடிக்கு ஒரு ஏஜென்சி இருக்கணும், அதாவது தன்னிச்சையான ஒரு ஏஜென்சி இருக்கணும். அப்படி எதுவும் முஸ்லீம் லீக்குக்கு இல்லை. அப்போ வந்து அந்த ஏஜென்சி இல்லாத பட்சத்தில் தான் இங்கே தமுமுக வராங்க, எஸ்டிபி வருது, இதெல்லாம் வருது. அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டிற்குள்ளால இருக்கக்கூடிய செக்குலர் பாலிடிக்ஸ் வேணுன்றதுக்கு கூட்டணி வைக்கிறாங்க. இன்னொன்று, திமுக தன்னை சரிப்படுத்திக்கணும். திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற சாதி இந்துக்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ, என்ன பவர் இருக்கோ, அதே மாதிரி அது அவர்கள் சொல்லக்கூடிய திராவிட அரசியலின்படியே கூட முஸ்லீம்களுக்கு அதிகாரம் வரணும். செஞ்சி மஸ்தான் என்னன்னா கோயில் கோயிலாக போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரே தவிர, அவர் என்னைக்கும் முஸ்லீம் ரைட்ஸை பேசின ஒரு மினிஸ்டராவோ இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏவாவோ இருந்தது கிடையாது. அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் வந்து அதிமுகவில் இருக்கிறதும் அதான். இப்போ அன்வர் ராஜா என்னவா இருக்கிறார், என்ன வாய்ஸ் இருக்கு அன்வர் ராஜாவுக்கு, இல்லை நீங்கள் சொல்ற அப்துல் ஜஃபாருக்கு வந்து சிறுபான்மை பிரிவில் தான் இருக்கிறார். அப்போ அப்துல் ஜஃபார் அதிமுகன்ற அந்த செக்குலர் பார்ட்டிக்கும் இல்லை திமுகன்ற செக்குலர் பார்ட்டிக்கும் அந்த கட்சியோட மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளால முஸ்லீம் ஐடென்டிட்டி கிடையாது. கட்சியோட சிறுபான்மை பிரிவில் தான் உனக்கு பொறுப்பு இருக்கே தவிர கட்சியோட பொது அவைக்குள்ளால கட்சியோட கொள்கை சரியா இப்போ அதுக்குள்ளால இப்போ பொதுச்செயலாளர்களாக யார் இருக்கிறா திமுக முஸ்லீம் பேர் கொண்டவர்கள். அப்போ நீங்கள் வந்து துரைமுருகன் ஐயா வந்து கண்ணு முன்னாடி நம்ம முன்னாடி கான்வர்சேஷன் தெரியும், வன்னியர் கம்யூனிட்டி லாபியா ஒரு பையனை நிற்க வச்சாரு, ஜேஎன் நேரு யாரு, அன்பில் மகேஷ் யாரு, இதெல்லாம் கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் எல்லாரோட சாதி தெரியுது. அது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நாசுக்கா எல்லாரும் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே முஸ்லீம்களை நான் கேட்டால் மட்டும் இந்த மதவாதி இல்லைன்னா நீங்கள் வந்து வகுப்புவாதம் பிரிக்கிறீங்க, இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறது. நீ எல்லாம் எப்படி ஷேர் பண்ணிக்கிறியோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஷேரிங் கூடன்றது தான் எஸ்டிபியோட கான்வர்சேஷன். நீ எல்லாம் எப்படி உங்களுக்கு இந்த அதிகாரத்தையும் கனிம வளங்களையும், இப்போ நீங்கள் கனிம வளங்களை எல்லா சாதிகளும் தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் ஊழலில் மாட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் தலைவர் யாராச்சும் சொல்லுங்க, ஒரு பேர். சுதந்திர இந்தியாவில் ஒரு ஊழல் செய்த ஒரு முஸ்லீம் லீடர், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. வாய்ப்புகள் இல்லையா, ஆட்கள் இல்லையா, அதுக்கான வாய்ப்புகளே மறுக்கப்படும். நீங்க போய் கட்ட பஞ்சாயத்து கூட பண்ண முடியாதுங்க இந்த அமைப்புக்குள்ளால. அப்ப இங்க என்ன அரசியல் போயிட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இந்தியாவில் நான் கட்ட பஞ்சாயத்து ஆதரிக்கிறேன்னு சொல்லல. நீ மற்ற சாதிகள்லாம் கண்ணு முன்னாடி எல்லா கட்சிகளும் நீ கட்ட பஞ்சாயத்து பண்ற, ஆனா நான் பண்ண முடியும். எல்லாம் பண்ற மற்ற சாதிக்காரெல்லாம் உங்க கட்சிக்குள்ளால பண்ற, ஆனா நான் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல அப்ப உனக்கு இங்க ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. இப்ப நீ வந்து டெண்டர் எடுக்கிற, நான் எத்தனை டெண்டர் எடுத்திருக்கேன்,
எத்தனை ஒரு கல்குவாரி எடுத்திருக்கேன், எத்தனை மண் டெண்டர் எடுத்திருக்கேன், எத்தனை கவர்மெண்ட் டெண்டர்ஸ் வந்து முஸ்லீம் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் அதனால எஸ்டிபி கட்சி கேட்குறேன், கவர்மெண்ட் டெண்டர்ஸ் சிறுபான்மை தரப்புக்கு நீங்க கொடுங்க. கண்ணு முன்னாடி நீங்க வந்து இந்த நாட்டின் வளங்களையும் அரசியல் அதிகாரத்தையும் எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி சுவைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கை கட்டிக்கிட்டு நீ வந்து எனக்கு பாதுகாவலருங்க, அதனால நான் நீ என்ன பாதுகாப்ப அது வரைக்கும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா கண்ணு முன்னாடி ஒரு பக்கம் கட்ட பஞ்சாயத்தையும் நீ பண்ற, அதிகாரத்தையும் சுவைச்சுக்கிற, எல்லாத்தையும் நீ பண்ணிக்குவ, நான் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அப்ப இது எந்த வகையில சரி? அப்ப வந்து இவங்க புரிஞ்சுக்கிறது வந்து இந்துத்துவ பாலிடிக்ஸை வந்து பிஜேபியோட இஸ்லாமியர்கள் இப்படி இருப்பது காலத்தின் கட்டாயமா? காலத்தின் கட்டாயம்னு சொல்ல முடியாது. இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்னு சொல்லுவாங்க, இந்த காலம் இப்படிப்பட்டதாக இருக்கு, அதெல்லாம் இது இப்படியா மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அது நாளைக்கு எப்படியாவும் மாறலாம், அது இப்படி மட்டும்தான் நிற்கும். சுதந்திர இந்தியாவில் 75 வருஷத்துல 1990 பின்பு தலித்துகள் மத்தியில ஒரு எழுச்சி மாற்றம் இதெல்லாம் நடந்திருக்கல, ஒரு 35 வருஷம் 40 வருஷத்துக்குள்ள. ஆனா அது வந்து முழுசா விடுதலை அடைஞ்சிருச்சா இல்ல முழுசா சரியாயிடுச்சா இந்த பிரச்சனை? அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது இப்படி மட்டும் தான் இருக்கும், எல்லா காலத்திலையும் எல்லா உலக அரசியலும் இப்படிதான் நிலையான அரசியல், அது அப்படியா மட்டும் இருக்காது, அது மாற்றமாகும். பார்ப்போம். நன்றி.